ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய். குருவருளால் கலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது தனுர் மாதத்தோட வியதிபாதம், மகா தனுர் வியதிபாதம் அப்படின்ட்டு இதோட விஷயத்தை சொல்லுவாங்க, பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. பொதுவாகவே வியதிபாதம் அப்படின்ற ஒரு விஷயமே தர்ப்பணத்துக்கு முன்னோர்களுக்கு முக்கியத்துவமான ஒரு விசேஷமான நாள் அது. அதில் நாம் வழக்கமாக பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நிறைய விஷயங்களில். தர்ப்பணத்தை பற்றி பார்க்குறச்சே இந்த ராகு பகவான் கேது பகவானோட திரு நட்சத்திரங்களில் ஒரு தர்ப்பண நாள் வந்துடுத்து அப்படின்னாச்சுன்னா அது அதிமகா விசேஷமான பலன்களை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டோட மார்கழி மாதம் நமக்கு இந்த மகாதனுர் வியதிபாதமானது சனிக்கிழமை கூடிய சதய நட்சத்திரத்தில் வருது. காலையில் ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் அந்த வியதிபாதம் தர்ப்பணம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் அந்த வியதிபாதம் வரும். ஸோ அதை பார்த்துங்க. அதில் ரொம்ப பெரிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை, பொதுவாகவே சனிக்கிழமை பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்கள் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா சந்ததிகள் சௌக்கியமாக இருப்பாங்க, சந்ததிகளுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் அங்கே குறிப்பிட்டு சொல்லுவார். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த வியதிபாதத்தோட இன்னொரு மகத்துவமே என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா நிறைய குழந்தைங்களோட நல்ல ஒரு வளர்ச்சிக்கு ப்ளஸ் அந்த லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா அந்த வேலை கிடைக்காமல் இருப்பானுங்க பசங்க. நிறைய பெண் பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கும். அண்டு திருமணமான பிறகு குழந்தை பாக்கியம், இப்படி ஏதேனும் ஒரு தடை ஏதாவது இருக்குது வச்சுங்களேன். அந்த தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரக சக்தி இந்த வியதிபாதத்துக்கு உண்டு. அதனால தான் அந்த தர்ப்பணமானது நம்ம அந்த கோயில் கோமுகம் தீர்த்தத்தை கொஞ்சம் பிடிச்சி எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம தர்ப்பணம் பண்ணுற தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதை பார்த்துங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் வியதிபாதத்துக்கு ஓகே, பட் மகா வியதிபாதன்றதுனால இந்த ஏகபாத மூர்த்தி அப்படின்ட்டு இருப்பார் சுவாமி. ஒரே சுவாமியோட பாதத்தில் நின்றுட்டு இருப்பார். நடுவில் ருத்ர பகவான், இந்த பக்கம் பிரம்மா, அந்த பக்கம் விஷ்ணு அப்படின்ட்டு இருப்பாங்க. நம்ம திருவொற்றியூரில் ஏகபாத மூர்த்தி இருக்காங்க. தென் அப்புறம் அந்த கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயிலையும் இருக்கிறாங்க. வேறு எங்கேயாவது பழமையான ஆலயங்களில் நிச்சயமாக தூண்கள்லையோ அல்லது எங்கேயும் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோயில்களில் போய் அந்த கோயில் தீர்த்தத்தை எடுத்து தர்ப்பணம் பண்ணுறது, முடிஞ்சால் அந்த கோயில் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா வியதிபாதன்றதே ஒரு தீர்த்த நீராடலுக்குரிய ஒரு நாள் அது. அதுலேயும் தீர்த்த சக்தி மிகுந்த ஒரு சனிக்கிழமை வர்றது இன்னும் பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா அப்படி பார்த்துங்க. ஏன் அப்படி பண்ணணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஒரு நிரந்தரமான வேலை, ஒரு வாழ்க்கையில் எதுவுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கெலாம் ஒரு நல்ல ஸ்திரமான வேலை, ஒரு பிடிப்பு வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு இது ஒரு பெரிய அனுகிரகம் நிச்சயமாக பண்ண ஒன்று. இதை விட எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் இந்த சனிக்கிழமை சதயம் அது கூடிய வேலையில் அதுவும் எப்படி இருக்குது பார்த்துட்டிங்கன்னா கர்ப்போட்டம் ஒரு நாள் ஒரு காலம் போயிட்டு இருக்குங்க. ஒரு 14 நாள் அது. அந்த நாளில் வரக்கூடிய ஒரு விசேஷமான நாள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சனிக்கிழமை சதயம். இந்த நாளில் போயிட்டு நீங்கள் கோயில் பள்ளியறை பூஜைன்ட்டு நடக்கும் இரவில். அதில் நாம் கலந்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா சத்புத்திரன் வாய்ப்பான் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்காங்க வாத்தியார் பெரியவங்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த குழந்தைங்க நல்லபடியாக இருப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் சனிக்கிழமை சதயம் கூடிய வேலையில். இது பொதுவாகவே சனிக்கிழமை சதயம் கூடிய வேலையில். பட் இங்கே ஒரு பெரிய ஹைலைட்டே என்னென்னா இந்த காம்பினேஷனானது இந்த கர்ப்போட்டத்தில் வருது. கர்ப்போட்டமே என்ன விஷயம்னா உயிர் சக்தியை அதிகப்படுத்தி இந்த புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் புத்திரர்கள் உற்பத்தி ஆகி புத்திரர்கள் சந்தான பாக்கியம் கிடைப்பதற்காக ஒரு விசேஷமான காலங்களில் இந்த கர்ப்போட்ட காலம் 14 நாள் அது. ஸோ ஆல்ரெடி இந்த கர்ப்போட்டமே பார்த்துட்டிங்கன்னா சந்தான விருத்தி, சந்தான பாக்கியத்துக்கு ப்ளஸ் அதில் சனிக்கிழமை சதயம். எப்பேற்பட்ட நாட்கள், எப்பேற்பட்ட வாய்ப்பு இது நமக்கு. ஸோ அதை நிச்சயமாக பயன்படுத்திங்க. ரெண்டாவது இதில் ஒரு பெரிய விஷயம், இந்த நாளில் போய் பள்ளியறையில் கலந்துட்டேன், அடுத்த மாதம் ஒரு நற்செய்தி இல்லையே அப்படின்ட்டு ஏக்கம் படாதீங்க. நீங்கள் ஒரு விதைச்சிட்டிங்க.
இறைவனோட அருளால், குருவோட அருளால் அது என்னைக்கு இருந்தாலும் முளைச்சிரும். நீங்கள் உடனே அதோட பலன் அறுவடை பண்ண முடியலனாலும் அதோட பலன்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஏதோ ஒரு தீங்கு, ஏதேனும் ஒரு பாப கர்மா பண்ணதன் விளைவு நம்ம எவ்வளோ துன்பங்களை அனுபவிக்கிறோம். வேலை இல்லை, கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லைன்ட்டு. அதெல்லாம் கரெக்டாக நடக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய நற்கர்மாவுக்கும் ஒரு பலன் ஒன்று நிச்சயமாக கிடைக்கணும்ல, கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உடனடியாக இப்போ நிறைய பேர் நிறைய சேனல்லலாம் 2 மணி நேரத்தில் பணம் கொட்டும், 3 மணி நேரத்தில் கோடீஸ்வரனாகவே ஆயிடுவேன், இப்படியெல்லாம் போட்டு சொல்லி நம்மளும் சொல்லி இது பண்ணுறதுக்கு இல்லை. ஆன்மீகத்தை தெய்வீகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வைராக்கியம் தேவை, நிதானம் தேவை, நம்பிக்கை, விடாமுயற்சி தான் தேவை. உடனடியாக அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. நம்ம பண்ணது நமக்கு நிச்சயமாக பலன் தரும். அது நம்ம பண்ணக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். குருவரில் நம்ம மட்டும் பயன்படுத்திக்காமல் எல்லாருக்கும் சொல்லி எவ்வளோ பேர் இன்றைக்கி பாருங்கள், வாத்தியார் அது அப்பயே ஒரு காலத்தில் சொன்னார், ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடியே. எதிர்காலத்தில் நிறைய குழந்தை பாக்கியம் ரொம்ப ரேராக ஆகிடும். ஏன்னா நிறைய மனிதர்களுக்கு இந்த உயிர் சக்தியே கம்மியாகிட்டே போயிட்டே இருக்கும் இருக்கு அப்படின்னாரு. ஏன்னா உணவு பழக்கத்துலேருந்து இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் மாறின்னு இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கி நிறைய காலத்தில் நிறைய பேர் நம்ம இப்படி பார்க்குற மாதிரி ஆகிடுது இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய காலங்கள்லையாவது நம்ம முறையாக பயன்படுத்திட்டு நம்ம அதோட பலன்கள் நம்ம மட்டும் அடையாமல் மற்றவங்களுக்கும் சொல்லி பயனடைய வைக்கிறது பெரிய காரியம், பெரிய உத்தம காரியம். அதோட ஒரு பெரிய விஷயம், வாழ்நாள் முழுவதும் நமக்கு எந்த விதமான ஊனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைகள், அதாவது கை கால் பாதிக்கிறது, ஏதேனும் ஒரு காது கேட்காம போகிறது, கண்ணு தெரியாமல் போகிறது, இந்த மாதிரி எதுவுமே நிகழாமல் இருக்கணும் அப்படின்னிட்டிங்கன்னா இந்த மகாதனுர் வியதிவாதத்தில் நிச்சயமாக விசேஷமான முறையில் தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு இந்த ஏகபாதமூர்த்தி எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்த நாடி ஓடி அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சுண்டு, இல்லை முடிஞ்சால் ஸ்நானம் பண்ணிவிட்டு, ஸ்நானம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எந்த குளத்துலேயும் வாய்ப்பு இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும். பட் அட்லீஸ்ட் புரோக்ஷனம் பண்ணுறதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்குமா, இல்லை அந்த கோயில் தீர்த்தம், கோமுகம் தீர்த்தம் இருந்தால் கூட ஓகே தான், ஆப்ட்டு தான். அதையாவது எடுத்து தெளிச்சுண்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் தரிசனம் பண்ணுங்கள். ப்ளஸ் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். இது வியதிபாதத்துக்கு, மகாதனுர் வியதிபாதத்துக்குரிய நிகழ்வுகள் இது, பூஜைகள் இது. பட் ஆனால் அகஸ்மாத்தான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, அது ஸ்திரவாரம்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை வந்திருக்கு. அதனால் சனிக்கிழமை பொதுவாகவே ஊனமுற்றவர்களுக்கு நாம் ஏதேனும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ பார்த்து செய்கிறது ரொம்ப பெரிய அனுகிரகத்தை பெற்றுத்தரோம். அதுலேயும் மகாதனுர் வியதிபாதன்னும் போது அவங்களோட மனசறிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவை அப்படி பார்த்துட்டு அவங்களுக்கு எதேனும் நம்ம உதவி பண்ணிட்டோம், இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு அப்படி பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. ஓம்.